Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 608 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருமே மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சு தான் போக போறோம். அந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம எண்ணற்ற வழிகளை வந்து கைப்பற்றுவாங்க. ஆனா அந்த பிரச்சனையில இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமானுஷ பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க எப்படி தப்பிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து ராம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 2010 காலகட்டத்தில் சென்னையில் நடந்ததா வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. ராம் அண்ட் அமுல்யா சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்க இங்கே தான் படிக்கிறாங்க. இங்கே தான் அவங்க ஒரு ப்ரொஃபஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ராமுடைய வீட்டிலையும் அமுல்யாவுடைய வீட்டிலும் மிகப்பெரிய பிரச்சனை இந்த காதல் கல்யாணத்தினால. ஸோ அவங்களுடைய வீட்டில் பயங்கர பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பெரம்பூர்ல தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வசிச்சு வந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தோட. ஆனால் 6 மாசம் இதே மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கிறத பார்த்தாராம். சரி, இதுக்கு மேல நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நல்லா இல்லை, நம்ம வந்து தனியா வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாடகைக்கு வீடு தேடுறாருங்க. அதுலயும் குறிப்பா இவர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ இவர் தேடுற வீடெல்லாம் சரௌண்டிங்லயே வந்து தேடிக்கிட்டு இருந்தாரு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாரு பேக் இன் 2010. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த சரௌண்டிங் ஏரியாஸ்ல வந்து அவ்வளோ வளர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க. ஃபைனலா இவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு பொலிச்சலூர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு வாடகைக்கு ஒரு வீடை பார்க்குறாரு. ஸோ அந்த வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் அங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அடிப்படை வசதிகள், அதாவது ப்ராப்பரான ரோட்ஸ் கிடையாது, லைட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிடுமா, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லை, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்றதுனால இவர் அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து போறாங்க. அந்த டைம்ல வந்து அமுல்யா பிரெக்னென்ட்டாவும் இருந்தாங்க. ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ராம் அவங்க கூடவே இருப்பாராம். நிறைய டேக் கேர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுலேருந்து அமுல்யா ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்க நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்தாங்க அப்படின்னா ஒரு பயத்தோடயே இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ராம் போய் அமுல்யா கிட்ட கேட்டிருக்காரு, என்னங்க பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னன்னு தெரியல, கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு கனவு என்ன ரொம்பவும் பயம் பொறுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன கனவு கண்டான போது அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், நம்மளுடைய மெயின் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஓபன் ஆன உடனே ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு ஒரு லேடி நம்மளுடைய ஹாலுக்குள்ள வராங்க. ஹால்ல நின்று நேரா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ற மாதிரி இருக்கேன். உட்கார்ந்த உடனே அந்த லேடி என்னை கூப்பிட்டு என் கூட வந்துரு, என் கூட வந்துரு, என் கூட வந்துருன்னு அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கனவு ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, 2 தடவை வந்தா பரவாயில்ல, ஆனால் தினம் தினம் நைட்டு எனக்கு இந்த கனவு வந்துகிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே ராம் வந்து பதற ஆரம்பிக்கிறார். என்னடா இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து பயந்த மாதிரி காட்டக்கூடாது இல்லையா. வைஃப் கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான், இதெல்லாம் வந்து பயப்படாத, நம்ம தனியா இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணலாம், அதனால நீ பயப்படாம இரு, சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலைக்கு கிளம்பி போறாரு. ஸோ இந்த ஒரு ஃபினாமினான் அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு வந்து தொடருதுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த டியூ டேட் வந்து வந்துருது. ஸோ ஆப்வியஸா பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி டியூ டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்றது வந்து யோசிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்களும் யோசிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா
வீட்டுக்கும் போகிறாங்க. இப்போ இந்த வீட்டில் ராம் மட்டும் தனியாக இருக்கிறாருங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். அதில் வந்து 2 சிங்கிள் பெட்ரூம் வீடுகள் இருக்குங்க. ஒரு வீட்டில் இவங்க குடிபெயர்ந்து வந்துட்டாங்க, ஆனால் இன்னொரு வீடு காலியாக தான் இருக்குது. அடிக்கடி இங்கே கரண்ட் போகிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ ராம் வந்து மேக்ஸிமமாக நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவார், காலையில் தான் வந்து தூங்குவார். ஸோ நைட்டு அப்படின்றது வந்து அந்த சாட்டர்டே சண்டே இல்லைனா அவருடைய லீவ் நாட்களில் மட்டுமே தான் நைட்டில் வீட்டில் தங்குவாருங்க. ஸோ இப்படி தான் இவருடைய ஸ்கெடியூலிங் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த டைமில் தான் ராம் ஒரு திடுக்கிடும் உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. ராம் எப்பயுமே தனியாக தான் அவருடைய வீட்டில் இருப்பாருங்க. ஸோ தனிமை அவருக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கிற காரணத்தினால அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அவருடைய கசின்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டிசைட் பண்ணுறாரு. ஸோ டிசைட் பண்ணிவிட்டு அவருடைய கசின்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பிளானை போடுறாரு. இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம்டா, எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சிடறேன், உங்களுக்கு செலவே கிடையாது, நீங்கள் வந்து ஜஸ்ட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரக்கு அடித்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அவங்க கசின்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஆக்சுவல் பிளான் என்னன்னா ஈவினிங் 6 மணிக்கு சரக்கு அடிக்கிற பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதா தான் இருந்தது. ஸோ எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து 5 மணிக்கே ராம் வந்து பண்ணி வச்சிடுறாருங்க. பண்ணிட்டு 5 மணிக்கு வந்து அவங்களுடைய கசினுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுடா, எப்படா வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கசின் பிரதர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கிறோம், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், 5 மணி தானே ஆகுது, நாங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. 8 மணி ஆகுது, 8 மணிக்கும் அவங்க வரல. ஃபோன் பண்ணுறாரு கசின் பிரதர்ஸ்க்கு, ஆனால் அவங்க யாருமே ஃபோனை எடுக்கல. இப்போ இவருக்கு செம்ம இரிட்டேஷன், என்னடா இது 6 மணிக்கு பிளானை போட்டு 8 மணி வரைக்கும் உட்காந்து 8 மணிக்கும் இவங்க வரலையே. ரொம்ப கடுப்பில் என்ன பண்ணுறாருன்னா இவரே பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு தனியாக. அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபோன் பண்ணுறாரு, யாருமே ஃபோனை எடுக்கல. இவர் புரிஞ்சுக்கிறாரு யாரும் வர மாதிரி கிடையாது. ஸோ நம்ம இன்னைக்கு தனியாக தான் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இவரே வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்லா ஃபுல் போதையில் இருக்கும்போது திடீர்னு மொட்டை மாடியிலிருந்து ஏதோ ஒரு சவுண்ட் இவருக்கு கேட்குது. அந்த ஒரு சவுண்ட் என்னன்னா மொட்டை மாடியில் யாரோ நடக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் சவுண்டு கேட்குது. இவர் இனிஷியலாக அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆல்ரெடி இவர் வந்து ஒரு குடிபோதையின் மயக்கத்தில் வந்து இருக்கிறாரு. சரி ஃப்ரீயாக விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த சவுண்ட் வந்து இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் ஆக ஆரம்பிக்குது. யாராவது ஒருத்தங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கீழே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டமடமான்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். கோவத்துடைய உச்சகட்டத்தில் வந்து ராம் பாட்டிலெல்லாம் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு நேராக மொட்டை மாடிக்கு வந்து போகிறாரு. மொட்டை மாடியில் போய் பார்த்தா மொட்டை மாடியில் யாருமே இல்லைங்க. அந்த ஓடுற சவுண்டுமே கேட்கல. இப்போ இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, என்னடா இங்கே ஓடுற சவுண்டு கிளியராக கேட்டுதே, யாரோ இருந்தாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் மொட்டை மாடியில் பார்க்கும்போது யாருமே இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் நிற்போம், பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது எகிரி குதிச்சு இந்த மாதிரி ஓடி ட்ரை பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம், அவங்கள பிடிச்சி செம்ம கற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல நிற்கிறாரு. அதே இடத்துல சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த எக்ஸாக்ட் டைமில் வந்து அந்த சரௌண்டிங் வீட்டிலிருந்து ஏதோ ஒரு சவுண்டு, அதாவது ரொம்பவும் டிஸ்டர்பிங்கான ஒரு சவுண்ட், ஒரு இன்ஹியூமனான ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஹியூமன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனிதர்கள் வந்து ஒரு சவுண்டு போட்டாங்க அப்படின்னா இது வந்து இவனுடைய வாய்ஸ், இது வந்து அந்த பாப்பாவுடைய வாய்ஸ், இது வந்து அந்த லேடியோடைய வாய்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த வாய்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரியும் இருக்கு, ஒரு மாதிரி உருமுற மாதிரியும் இருக்கு. இவருக்கு அந்த வாய்ஸை கேட்கும் போதெல்லாம் அப்படியே பயங்கரமா புல்லரிக்குது, மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வருது. ஆனா அந்த பயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காருங்க. இவரும் சுத்தி பார்க்கறாரு. இவர் சுத்தி பார்க்கும்போது அந்த வாய்ஸ் வந்து நின்றுது. சரக்கு அடிக்கிறாரு. சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படின்ற ஒரு சவுண்டு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டே என்னடா நடக்குது இங்க, சரி கீழே போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் கட்டு. இவங்களுடைய ஏரியாவில் பவர் கட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, 2 மணி நேரம் கழிச்சு தான் இவங்க ஏரியாவில் பவரே வருமா. சரி பவர் கட்டும் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே போனாலும் இப்போ செம பயம். என்ன பண்ணுறது, இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து இருக்கணும். தனியாக இருக்கும்போது என்னடா ஆக்டிவிட்டியில் இருக்கிறது, சரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி நம்ம கொஞ்சம் கடலை போட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்காக கால் பண்ணுறாரு. ஒருத்தங்க கிட்ட பேசுகிறாரு, ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. அவரு கட் பண்ண உடனே இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கண்டினியூஸாக கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் வந்து கடந்து போயிடுதுங்க.
2-3 நேரம் கழிச்சு எந்த ஒரு ஃப்ரெண்டும் ஃபோனும் எடுக்க மாட்டாப்ல. இவர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாரும் டே இவன் வேற என்னடா குடிச்சிட்டு நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்போது ராமுக்கு என்னடா இது ஃபோனும் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறாருங்க. அதாவது வீட்டுக்கு வெளியே அவங்களுடைய பக்கத்து பில்டிங்கை பார்க்குறாரு. இந்த சைடில் வந்து பில்டிங் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு வீடு ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்ததுங்க. ஆனால் அந்த வீடு பாதி இடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. டெரஸ்லாம் எதுவும் கிடையாது, இடிக்கப்பட்ட நிலையில் ஒரு பாலடைஞ்ச வீடு, அபேண்டன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா செடி, அது மாதிரி ஒரு மாதிரி புல், நிறையா முள் செடி இதெல்லாமே வளர்ந்துருந்தது. ஸோ அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த வந்து குழந்தைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ரொம்ப பெரிய பெண்மணின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்துடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நீளமாக இருக்குது. அதோடைய ஹைட்டு 3 அடி, ஆனால் முடி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த உருவம் இடுப்பில் இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே ராமையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. என்ன இது நம்மளே முறைச்சி பார்க்குது, ஹேய் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த உருவம் அப்படியே இவரை பார்த்து ஒரு மாதிரி க்ரௌலிங் வாய்ஸில் சிரிக்குது. சிரிச்சுட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் வேற குடிபோதையின் உச்சத்தில் இருக்கிறாரு. பயம் இருக்குது. ஆனால் குடித்தாலே நம்மளுக்கு ஒரு அதீத தைரியம் வரும் இல்லையா, அந்த தைரியத்தில் இவர் வந்து திரும்பியும் சவுண்டை விடுறாரு. யார் நீ, அவ்வளோதான் நான் வந்தேன்னா உன்னை சா வச்சிருவேன், ஏன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு. அந்த உருவம் ஒரு செகண்டும் கூட இவருடைய ஃபேஸில் இருந்து கண்ணை எடுக்கவே இல்லைங்க. இவர் அப்படியே இடுப்பில் கையை வச்சு உத்து பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமான சிரிப்பாக மாறுது. அப்படியே அந்த சிரிப்புடைய கர்ஜனை இவரால் கேட்கவே முடியல. அப்படியே காதெல்லாம் அப்படியே யாரோ போட்டு கம்பியில் குத்துற மாதிரி அந்த சவுண்டு இவருக்கு கேட்குதுங்க. அப்படியே பயங்கர கோபத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வரேன் இதை வரேன் பாரு அப்படின்னு சொல்லி பட்டுன்னு இறங்கி இவர் போகிறாரு. நேராக அந்த ஒரு அபேண்டன்ட் ஹவுஸ் கிட்ட வந்து போகிறாருங்க. கிட்ட போயிட்டு அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமானுஷமான உருவம் அந்த இடத்துல இல்லைங்க. எங்க போயிட்டா, எங்க நீ அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே ஒரு மிக உயரமான தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரம் மட்டும் அப்படியே காத்து காடுற மாதிரி ஆடுது. அந்த இடத்துல காத்து எதுவுமே கிடையாது, ரொம்பவும் சைலண்டா இருக்கு. எதுவுமே காத்து இல்லாத போது இந்த மரம் மட்டும் ஏன்டா ஆடுது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோடைய அப்படியே உச்சியில பாக்குறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, கீழே ஒரு உருவம் நின்றுகிட்டு இருந்ததுன்னு சொன்னாலே அந்த உருவம் இப்போ அந்த தென்னை மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. ஹியூமன்லி நாட் பாசிபிள். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மரம் ஏறி மரத்துடைய உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. அந்த உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த உருவத்தை உத்து பார்க்குறாரு. அந்த உருவத்துடைய முகம் வந்து சிதைந்து போன நிலையில் இருக்கு. அப்படியே அங்கே வெட்டுக்காயங்கள், அப்படியே கண்ணுகின்னெல்லாம் வெளியே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த உருவத்துடைய வாய் வந்து ரொம்ப பெருசாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ரத்தம் வடியுது. அப்படியே அந்த உருவம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் கவுன் மாதிரி போட்டிருக்குங்க. முடி மட்டும் நீளமாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்தை ஒத்து பார்க்குறாரு. அந்த உருவத்துக்கு கால்களே இல்லை அப்படின்னு சொல்லி. காலே இல்லைங்க, வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு. இடுப்புல இருந்து தலை வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது, கொய்யால இது வந்து ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, இது வந்து ஒரு ஆன்மா, ஒரு பேய். இந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செம்ம ஸ்பீடா ஓடுறாருங்க. ஓடி நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டு கதவை வந்து பூட்டிடுறாரு. பூட்டிட்டு போயிட்டு நேராக சாமி ரூமை ஓப்பன் பண்ணி பிள்ளையார் படம் வச்சுருந்தாங்க, கணேசன் படம். ஸோ கணேசன் படத்துக்கு முன்னாடி இருக்கிற விளக்கை வந்து ஏற்றிட்டு அப்படியே விபூதி எடுத்து ஒரு பட்டை அடிக்கிறாருங்க. பட்டை அடித்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கட நடுங்கிறாரு. அந்த டைமில் வெளியே அந்த தென்னை மரம் அப்படியே ஆடுற சவுண்டு, காற்று வந்து ஏதோ புயல் காற்று அடிக்கிற மாதிரி வந்து கேட்குது இவருக்கு. அதுக்கு நடுவில் அந்த உருவம் சிரிக்கிற சவுண்ட் வந்து இவருக்கு வந்து கர்ஜனையாக வந்து கேட்குது. அதே மாதிரி இவரை யாரோ கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இவரால் இவருடைய உடம்பை நகர்த்தவும் முடியல, இங்கிருந்து போகவும் முடியல. இந்த இடத்துல இருந்தோன்னா நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போமா அப்படின்ற ஒரு பயமும் இவருடைய மனசில் இருக்குது. ஏற்றின போதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளால இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுடா, இங்கிருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெயின் டோரை சாத்திட்டு விறுவிறுன்னு ஓடுறாருங்க. நேராக போயிட்டு இவருடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. டைமை பார்க்குறாரு, நைட்டு 1:45 மணி. நைட்டு 1:45 மணிக்கு ஃப்ரெண்டோடைய வீட்டில் போய் செட்டில் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பெருமூச்சே வருது. அப்பாடா எஸ்கேப் போயிட்டேன்டா
அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா ஆச்சு, ஏன்டா இது மாதிரி பதத்து ஓடி வர, சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டு அது மாதிரி வீட்டில் வர முடியலடா, வேலை இருக்குது, சரி நீ ஏன்டா இவ்வளோ வேர்த்திருக்கு உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாப்புல. அதெல்லாம் எதுவும் கேட்காதடா, நான் ரொம்ப பயத்தில் இருக்கடா, நான் காலைல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டில் படுத்து தூங்கிடுறாருங்க. காலையில் எழுந்த உடனே ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு, டே என்னடா நீ சொல்கிற, உண்மையிலே இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா, நைட் அந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல, ஒரு மாதிரி ரொம்ப சஃபகேஷன் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபுமே நிறையா வாட்டி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கவுன் போட்டு ஒரு லேடி வந்து நம்மளுடைய ஹாலில் நின்றுக்கிட்டு எனக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிட்றா, அந்த மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அப்போ கூட நான் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் உண்மையிலேயே அதே மாதிரி ஒரு உருவம் நான் கண்ணில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீடு சர்க்கிள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே விசாரிக்கும் போது அப்போதான் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர், அவங்க புருஷன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு காரணத்தினால அவங்களுடைய வீட்டிலேயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. தூக்கு மாட்டி இறக்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தங்கின யாருமே நிம்மதியாக தங்கவே முடியல. அவ்வளோ பிரச்சனைகள் அந்த பெண்ணுடைய ஆன்மனால வந்துச்சுங்க. அந்த பெண்ணுக்கு வந்து சுகரும் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால அவங்களுடைய காலை ஒரு கட்டத்தில் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அந்த கால் இல்லாத ஒரு ஆன்மா அந்த இடத்துல இருக்கிறத வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து யாருமே தங்குறதுக்கும் வரலைங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாலே அது வந்து பேய் வீடுன்னு ஃபேமஸ் ஆயிடுச்சா. அது ஃபேமஸ் ஆனதுனால அந்த வீடு வந்து இடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடை வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பாதி இடிச்சிட்டாங்க. ஸோ பாதி இடித்ததுக்கப்புறம் பராமரிப்பே இல்லாமல் முள் செடி அது இதெல்லாம் வளர்ந்து புதார ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆன்மா அந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதோடைய வெறியாட்டம் பயங்கரமாக ஆச்சுங்க. பக்கத்து வீட்டில் தங்கி இருந்தவங்களுக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை. அதனால தான் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வீடுகள் எல்லாமே காலியாக இருக்குது. அந்த வீட்டுக்கு ஒட்டுன மாதிரி இருக்கிற வீடே இப்போ ராம் இருக்கிற வீடு தாங்க. ஸோ அதுலேயுமே 2 1 BHK போர்ஷன் சொன்னேன் இல்லையா, ஒரு போர்ஷன் மட்டும்தான் ராம் மட்டும்தான் வாடகைக்கு வந்திருக்காரு. இன்னொருத்தவங்க வாடகைக்கு வரல, அந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க. இத்தனை வருஷமாக இந்த வீடும் பூட்டப்பட்ட நிலையில தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பெண்ணுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமனால என்ன பண்ண முடியும், எப்பா இந்த ஏரியாவே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற ஒரு லொகேஷனுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த நிகழ்வுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் என்னுடைய குழந்தைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க தப்பிச்சிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் நாங்க கடவுள் மேல வச்சிருந்த அதீத பக்தி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து எப்பயுமே பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க சாமி ரூமில் வந்து கணேசன் ஃபோட்டோ வந்து வச்சு பயங்கரமாக சாமி கும்பிடுவாங்களாம். அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக பக்தி அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நிறையா பாசிட்டிவிட்டி இருந்த ஒரு காரணத்தினால அந்த ஆன்மானால நம்மளை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி அந்த பொலிச்சலூர் ஏரியாவை சுற்றி இப்பயும் அப்படி தான் இருக்கா அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பர்சனலாக பொலிச்சலூர் ஏரியாவுக்கு வந்து போனது கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் ரிமோட் பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது அந்த ஏரியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.